உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் வங்கிகள் மாணவர்களுக்கு வழங்கும் கல்விக்கடன். கல்விக்கடன் திட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பொருளாதார ரீதியில் பிரச்சினைகளை சந்திக்கக்கூடாது என்பதற்காகவே மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு 2001ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. 4,50,000 ரூபாய்க்கும் குறைவாக பெற்றோரின் ஆண்டு வருமானம் இருந்தால் கல்வி பயிலும் காலத்திலும் அதன் பின்னர் 1 வருடத்திற்குமான வட்டியை தள்ளுபடி செய்து அரசே வங்கிகளுக்கு மானியமாக வழங்கும் என 2009ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை வங்கிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என பல்வேறு தரப்பிலும் கூறப்படுகின்றது. சேர்த்தனதுக்கு அப்புறம் மாதம் வட்டி போட்டு 14.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுற பேங்க் கூட இருக்குது. அப்போ வட்டியை பல மடங்கு சேர்த்து அசலோட சேர்த்து இந்த 5 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளரே பசங்களை கட்ட சொல்லி கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க, மக்கள் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்றாங்க, சிவில் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, சிபில் என்ட்ரி பண்ணிடுறாங்க. இந்திய வங்கிகள் சங்கம் மானியம் குறித்து வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு மாணவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. வட்டி மானியத்துடன் கூடிய கல்விக்கடன் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலையில் வங்கிகளின் தொடர் கேள்விகளுக்கு மாணவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கின்றனர். அப்புறம் 2009லேருந்து 2013 பேட்ச் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. ஆனால் எனக்கு என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டே 1,30,000. அது போக எனக்கு இப்போ 2 lakhsக்கு மேலே எனக்கு நிற்கிது. நான் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடே பீரியடில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் எங்களை பே பண்ண வச்சாங்க. இன்கேஸ் நாங்கள் பே பண்ணல, கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு கால் வரும். நாங்கள் கால் எடுக்கல அப்படின்னா எங்கள் அப்பா கால் பண்ணுவாங்க. அவங்களும் எடுக்கல அப்படின்னா கேரண்டர் சைன் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்படி நாங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற கேஸ்னால் வீட்டுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இங்கேருந்து கூட்டிட்டு பேங்க்கு கூட்டிட்டு போய் அங்கே பேசுவாங்க. அரசிடமிருந்து மானிய நிதி போதுமான அளவில் வங்கிகளுக்கு வராமல் இருப்பதால் மாணவர்களின் கல்விக்கடன் வட்டியை தள்ளுபடி செய்ய முடியவில்லை என வங்கி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு வங்கிகளுக்கு மானியத் தொகையை விரைந்து வழங்குவது அவசியமாகியுள்ளது. கல்விக்கடன் எல்லாருக்குமே 4 lakhs மேலே கிடையாதுன்னு சொல்லிட்டாலே 22% மானியத்தோட செலவு அரசாங்கத்துக்கு குறைஞ்சிடும். ஏழை மக்களுக்கு மட்டும் கிடைக்கும். ரிலையபிள் இன்ஸ்டிடியூஷன், வெதர் இட் இஸ் அக்ரிடேட் ஆர் நாட், அது ஸ்டாண்டர்ட் இருக்குதோ இல்லையோ, படிக்கிறதுக்கு இவங்க கொடுக்குறது கடன் திட்டத்தில் ஏழை மாணவர்களுக்கு அது போய் சேர்ந்துடும். எனினும் அனைத்து வங்கிகளுக்கும் 8% எனும் ஒரே அளவிலான வட்டி விகிதத்தை அரசு நிர்ணயித்தால் செலவுகள் குறையும் என கருதப்படுகிறது. உலகில் உள்ள 70க்கும் மேற்பட்ட கல்விக்கடன் திட்டங்களில் இந்தியாவில் உள்ள திட்டமே மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது. எனினும் இத்திட்டத்தில் நிலவும் குழப்பங்களின் காரணமாக கல்விக்கடன் வாங்குபவர்களின் எண்ணிக்கை குறைந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டதின் நோக்கமே முழுமையாக நிறைவேறாமல் இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் கவிக்குயில் சரோஜினி.